ஒரு பெரிய தலையெழுத்து. அவ எங்களை விட்டு பிரிவான் நான் எதிர்பார்க்கல. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். உதவி மனப்பான்மை கூட்டம். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடக்கூடிய எத்தனையோ டுவேட்ஸ், எத்தனையோ சோலோ சாங்ஸு. பாசமுள்ள பாண்டியரு இதெல்லாமே அவருக்கு பாடக்கூடிய வாய்ப்பு. நான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் பாசமாக என்கிட்ட பேசக்கூடிய ஒரு அன்பு. இந்த 45 ஆண்டு காலத்தில் கலைத்துறையில் ஒன்றா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் விழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சந்தித்தவர் தான் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். அவை எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து, ராதாரவி ஆகட்டும், நானாகட்டும், பாண்டியனாகட்டும், தியாகராகட்டும், எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றவர்கள். இந்த நட்புக்கு அப்புறம் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஒரு மனிதநேய மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர். தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்றும் வைத்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை, மனிதநேய மிக்க மனிதரை, நல்ல நண்பரை இழந்து தவிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We'll miss Vijayakanth sir always. Captain is always the captain. I really pray family members will be able to take this loss. It's a big loss, not only for the family but for each and every fan. May God bless his soul. கேப்டன் கூப்பிடுவோம். எங்களுக்கு லொக்கேஷனில் வந்து உண்மையிலே அவர் தான் எப்போவுமே கேப்டனாக இருந்திருக்காரு. நாங்கள் யாருமே அவர் கூட நடித்தாலும் அவர் சுற்றி இருக்கும்போது எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். ஏன்னா எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு நல்ல நடிகனுக்கும் அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு நான் பார்க்கல. ஒரு நல்ல மனிதன். யார்கிட்ட கேட்டாலும் சொக்க தங்கம். விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் முதல்ல இறங்கி வேலை பார்க்குறவர் தான் கேப்டன் இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை சொல்ல விரும்பலை. நான் அவர் என்னைக்குமே நம்ம கூட இருப்பார். அவர் கூட பல படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் தாண்டி அவர் எதிர் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கேன். அப்போ அவர் பார்த்துருக்கேன். உண்மையில் எங்கள் வீட்டில் ஒரு மூத்தவர் அப்படி சொன்னாக்க எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, 5 பசங்க இருக்காங்க, ஆனால் மூத்தவர் தான் கேப்டன் அவர்கள் தான் எப்பவுமே சொல்லுவாங்க. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த மக்கள் பொறுத்த வரைக்கும், தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல மனிதர். அப்படி யாருன்னு கேட்டாக்கா கேப்டன் சார். அப்படி தான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அவரை பற்றி வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோதான். ஒரு சொக்க தங்கன்னா அது உண்மையில் கேப்டன் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசாம படுத்திருக்கிறாங்க நினைக்கும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நல்ல தைரியத்தையும் நம்ம எல்லாரும் இருக்கோம்
அப்படின்னு உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டேன். அதில் கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப பொக்கிஷமானது. கேப்டன் சார் கூட கோவாவில் அவருடைய ஷிப்பு ஒன்று, சின்ன ஷிப் இருக்கும். அந்த ஷிப்பில் கேப்டன் சார் கூட நாங்களும் ஒரு 4-5 பேர் இருப்போம். சாரு கேப்டனாக இருப்பாங்க, அவங்க கூட நாங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸில் தொப்பிலாம் போட்டுட்டு கப்பலுடைய அந்த கேப்டனுக்கு கூட இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொசிஷனில் இருப்போம். நாங்கள் தான் வந்து சாருக்கு எதிர்ப்பாக வந்து வில்லன் சைடுக்கு வந்து நாங்கள் பாம்ஸ்லாம் போடுவோம். ஒரு 2-3 நாள் அங்கே ஷூட் நாங்கள் இருந்தோம் கோவாவில். ரொம்ப மறக்க முடியாத பேர் அதிர்ஷ்டம் எனக்கு அது. ஏன்னா எனக்கு என்னென்ன சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாமல் நானாக என்னுடைய நண்பர் மூலயமா இந்த சினிமாவுக்குள்ளே வந்தேன். வந்த உடனே முதல்ல விநாயகர் கோயிலில் அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தான் சாருடைய பூஜை நடந்தது. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார் படத்துலேயே சார் கூடயே சாரோட கப்பலில் அவங்க கேப்டனாக நடிக்கக்கூடிய அந்த இடத்துல சாருக்கு கூட உதவியாளராக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 4 பேரில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த சீன் பார்த்தா தெரியும். நான் வந்து சாருக்கு எதிர்ப்பாக வில்லனுக்கு வந்து பாம்ஸ்லாம் தூக்கி போடுவேன். அப்போல்லாம் எந்த அனுபவமே கிடையாது, அவ்வளோ பயமாக இருக்கும். ஆனால் சார் கூட அந்த போட்டில் நாங்கள் பயணித்தது, சார் கூட நாங்கள் அந்த பேசுனது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். சினிமா துறைக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்மளுடைய கேப்டன் சார் கிடச்சிது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க கூட படம் பண்ணவங்களோட தூரத்துலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி வந்து கேப்டன் சார் நம்ம கூட இல்லை, அவங்களுடைய ஆத்மா நம்ம கூட தான் எப்போவுமே இருக்கும். கேப்டன் சாருடைய ஆத்மா நீங்கள் எங்களோடு எப்பவும் இருந்து எங்களை எல்லாரும் நல்லபடியாக வழி நடத்தணும் கேப்டன் சார்னு சொல்லி உங்களை வாழ்த்து கேட்குறேன். கேப்டன் சாருடைய ஆத்மா சாந்தி அடைய என் மனதார வாழ்த்துகிறேன். ஓம் சாந்தி. நன்றி. அவர் வந்து ஒரு சரித்திரம் படைத்த ஒரு சகாப்தம். ஆரம்ப காலத்திலேருந்தே சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலத்துலேருந்தே எனக்கு அவர் நல்லா பழக்கம் இருக்காது. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல அந்த பாண்டி விஜயார் ரோகிணி லாட்ஜில் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். நான் கொஞ்சம் சீனியர், அதாவது முன்னாலேயே அசிஸ்டண்டாக இருந்தாலும் வேலை பார்த்துட்டேன். 2-3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். வயசு கொஞ்சம் அவரோட கொஞ்சம் கூடுதல், அவ்வளோதான். இருந்தாலும் அவர் வந்து என்ன அண்ணன்னு அன்போடு அவ்வளோதான் அழைப்பார். அவர் வந்து அந்த கன்னி பருவத்தில் படத்துக்கு அவர் நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவருக்காக அவரை கூப்பிட்டு போய் ராஜ்கண்ணு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி கேட்குட்டேன். எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து ஏற்கனவே எங்கள் டைரக்டர் ராஜேஷை ஃபிக்ஸ் பண்ணி வார்த்தை கொடுத்ததுனால அந்த படத்தில் அவர் நடிக்க முடியாமல் போச்சு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது விஜயகாந்த் அவர்களிடம் வந்து இந்த படம் தான் உங்களுக்கு இல்லை, ஆனால் சினிமா இல்லைங்கிறது இல்லை, சினிமா உங்களுக்கு சாஸ்வதமாக என்றைக்கு இருந்தாலும் தேடிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரமே அவருக்கு வந்து வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ இமாலய வெற்றிகளை சந்திக்க முடியுமோ அதெல்லாம் சந்தித்தார். அரசியல்லையும் பெரிய லெவலில் வந்தார். நான் வெளியூரெல்லாம் காரில் போகும்போது நிறைய இடங்கள் அவருடைய ரசிகை மன்ற பேனர்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் அந்த படம் அவரை வச்சு இயக்கும்போது வந்து என்கிட்ட அண்ணன் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று மட்டும் எனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னாரு. என்னென்ன, அது அவுட்டோரில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எனக்காக வந்து விடுங்க, அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வேண்டான்னு. என்னது ஒரு 2.5-3 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே அதை நான் ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொடியூசருக்கு நான் சரி பண்ணிடுறேன். ரசிகர்களை, என்னுடைய ரசிகர்களை வந்து கண்டிப்பாக நான் அன்றைக்கி பார்க்கணும், அவங்க கூட மத்தியானம் வரைக்கும் இருந்து மத்தியானம் அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ரசிக மன்றத்தை வந்து அவ்வளவு உயிராக மதிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுலேயே அன்றைக்கே வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து எனக்கு அப்போவே கண்கூடாக தெரிஞ்சது. அதே மாதிரி அவர் எல்லா சாதனைகளையும் படைத்தார். புரட்சி தலைவர் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ தடவை அவர் படங்களை பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை பற்றி
எவ்வளவு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்தில் எல்லாரும் இவரை கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆரம்ப காலத்துலேருந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி அவ்வளோ சாதனைகளையும் படைத்தவர். கடைசி நேரத்தில் உடல்நல குறைவுங்கிற அந்த சோதனையில் சிக்கனது தான் நம்மளுடைய துரதிர்ஷ்டம். இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு முன்னால் இங்கே எல்லா இடத்துலையும் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், ஆண்களும் பெண்களுமா கதறி அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் சரித்திரத்தில் வந்து என்றைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அது அவருடைய பெயர் இருந்துகிட்டு இருக்கும். அதை விட அவருடைய மனிதாபிமானம், நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம், வழிகாட்டுதலாக எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை வந்து இருந்தது. ஸோ அவர் ஒரு படம் பண்ணாலும் கூட அந்த ஒரு படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழல் வந்து இருந்தது. ஸோ அவருக்காக எவ்வளோ பேரும் எவ்வளோ உருக்கமாக வந்து அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் குடும்ப சகிதமாக அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க புதல்வர்கள், இன்னும் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும், குறிப்பாக அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். விஜயகாந்த் புகழ் என்னென்னைக்கு இருக்கும். அவருக்கு தமிழக அரசு எந்த அளவுக்கு ஆனர் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். மாமனிதர்னு நான் சொன்னால் கேப்டன் அவர்களை சொல்லுவேன். தனக்கு என்னென்ன எந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி போகாமல் மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுல முன்னாடி வந்து நிற்கிறது சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பொது வாழ்க்கையிலே ஆகட்டும், அந்த மாமனிதன் கேப்டன் அவர்கள். நானே வந்து சினிமாவில் வந்த புதுசில் ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லாத சில வார்த்தை வந்துருச்சு. ஆனால் கேப்டன் என்னை கூப்பிட்டு நீ வளர்கிற காலத்தில் இப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு எனக்கு அறிவுரை சொன்னார். அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திரையுலகமாகட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி சரி முதலெல்லாம் வந்து நிற்பார். அவரோட உதவி இயக்குனர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஷூட்டிங்கில் மட்டும் எல்லாருமே பாதுகாப்பாக உணர்வோம். ஏன்னா கேப்டன் இருக்காருங்கிற அந்த ஒரு தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட மாமனிதரின் மறைவுக்கு எனது மனப்பூர்வ அஞ்சலிகள். அவர் குடும்பத்தாருக்கும், அவர் தொண்டர்களுக்கும், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்கிற ரசிகர்கள் மாறுபடுவாங்க. சில பேர் வந்து அந்த நடிப்பை ரசிச்சிருப்பாங்க, சில பேர் அந்த நடிகனுடைய அறிவை ரசிச்சிருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் எல்லாருமே அநேகமாக அவருடைய மனிதாபிமானத்துக்கு மட்டுமே அடிமைகளாக இருப்பாங்க. அந்த வகையில் நான் வந்து அவருக்கு தீவிர ரசிகன். இப்போ கைத்தட்டுற உங்கள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு அவர் அடக்கம் செய்ய போகிறது உங்களுடைய இதயங்களுக்குள்ள தான், நம்மளுடைய இதயங்களுக்குள்ள தான் நம்ம அடக்கம் செய்துக்க போகிறோம். அதனால அவர் நம்மளை பிரிந்து விட்டார் இல்லை, உடல் அளவில் பிரிந்து நம்ம மனதிற்குள்ள வர போறாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இன்னைக்கு அஞ்சலி செலுத்துறோங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு நாளோட இது விட்டுடாம அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே, அவர் நல்ல காரியங்கள் செஞ்சதுங்கிறது அவர் பெரிய ஹீரோவானதுக்கு அப்புறம், நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இல்லை. அவர் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடும்போது அந்த ரோஹிணி லாட்ஜ் டி நகர்ல இருக்கு, அங்கே இருக்கும்போதே அவருக்கு இருக்கிற மிக குறைவான வசதிகளோட ஒரு பெரிய கேரியர் வரும். அதில் தான் எல்லாருக்கும் அவர் உணவு பரிமாறிட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர். என்னுடைய முதல் படம் ஆரம்பம் காலையில் 6 மணிக்கு தாடண்டார் நகர் சைதாப்பேட்டைன்னு ஒரு இடத்துல 4 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சு படுத்து காலைல 6 மணிக்கெலாம் என் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டார். காலையில் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு கிளாப் அடித்து ஆரம்பித்து வச்ச ஒரு மனிதர். இதை வந்து வாழ்நாள் பூரா நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே தான் இருக்கார். நான் அவருடைய துணைவியாருக்கு கூட நான் சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, போன மாதமே சொன்னேன், நீங்கள் மனைவிங்கிறது மீறி ஒரு தாயாக மாறி
ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஒரு தாயாவே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க பாதுகாத்ததுனால தான் இந்த சோகம் நம்ம இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு. இல்லாட்டி இந்த சோகம் நமக்கு என்னைக்கோ வந்திருக்கும். இப்போவும் நான் அவங்ககிட்ட அதை தான் சொன்னேன். அவங்களே என்கிட்ட அதான் சொன்னாங்க, ஒரு தாயின்னு சொன்னீங்களே, தாய் மாதிரி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு. அவ்வளோதான் முடியும் நம்மளால மனித சக்தின்றது அவ்வளோதான். அதை மீறி அவர் செய்த அந்த மனிதநேய பணிகளை நம்ம மீண்டும் தொடரணும். அது ஒன்று தான் நம்ம அவருக்கு செய்கிற அஞ்சலியாக இருக்க முடியும். நன்றி. நான் எப்போ பார்த்தாலும் அண்ணன் பாசமாக என்கிட்ட பேசக்கூடிய ஒரு அன்பு, இந்த மாதிரி ஒரு மகான்கள் சில பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு அவர் சம்பாதிச்ச சொத்து என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம். அது அந்த அளவுக்கு ஒரு மாமனிதர். எல்லாரும் பிறந்தது இறக்க வேண்டும் ஒரு நாள். பட் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் போகும்போது அவருக்காக திரண்டு வருகின்ற அந்த பாசமுள்ள மக்களை பார்த்து அந்த இறைவனை அவருக்கு சொர்க்கத்தை அந்த 100% தருவார். வாழ்க விஜயகாந்த் அவர்கள். செலுத்துகிறோம். கேப்டன் அவர்களை பற்றி பேசினால் இன்று ஒரு நாள் அல்ல, பல நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சில நினைவுகளை மட்டும் இந்த இடத்துல நான் கூற விரும்புகிறேன். எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கமும் கூட்டமைப்பும் துவங்கப்பட்ட காலத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே அவர் தலைமை பொறுப்பை ஏற்று முதல் கார்டை வழங்கியவர் கேப்டன் அவர்கள்தான். அன்றிலிருந்து அவர் பெரிய திரை என்று மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு தூணாக அரணாக இருந்து ஒரு உதவுகின்ற உன்னதம் படைத்த தலைவர். எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்திற்கு எந்த பிரச்சனையானாலும் முன்னின்று அவர் நடத்தியதெல்லாம் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கும்பொழுது மனது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவருடைய பெரிய விஷயம் என்னன்னா, அவர் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனது படைத்தவர். அதாவது ஷூட்டிங் போனால் கூட அவர் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு நினச்சி அவர் ஒரு கார்லேயோ இல்லை எங்கேயோ ஓரமெல்லாம் நிற்க மாட்டார். மக்கள் மத்தியிலே நடமாடிக்கொண்டு அவர்களை விசாரித்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்குகின்ற ஒரு மனித நேயம் பிடித்த தலைவர். எந்த இடத்துல எந்த பிரச்சனையாலும் அவர்கிட்ட போய் சொன்னால் உடனே அதை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருடைய கேப்டன் டிவி துவங்கப்பட்ட காலத்தில் எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க அழைப்பு வந்தது. நாங்களெல்லாம் சென்றிருந்த பொழுது அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வரவேற்பும் அந்த மரியாதையும் எங்களால் இன்று வரை மறக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், மனித நேயமக்க தலைவன், ஏழை பங்காளன், இரக்க மனம் குடைத்த தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது ரொம்ப சிரமம். இது கலை உலகிற்கு மட்டுமல்ல, அரசியல் உலகிற்கு மட்டுமல்ல, நம் தமிழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். அவர் இந்த இழப்பு வந்திருக்கவே கூடாது. என்னவென்று புரியவில்லை, என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேயமிக்க தலைவனை நாம் இழந்து தவிப்பது ரொம்பவும் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அவர்கள் தொண்டர்களுக்கும், நானும் அதில் ஒரு தொண்டன் தான், எங்களை போன்ற தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் குடும்பத்தை சார்ந்த அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்று தெரியவில்லை. எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பிலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மனசு கஷ்டமான எங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். நன்றி. எங்கள் அன்புக்குரியவர், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவர் எவ்வளோ உதவி செஞ்சார்னு. நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. அவரை மாதிரி பேசியே நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். அதே மாதிரி அவருடைய நிறைய படங்கள், நான் என்னுடைய படங்கள்லாம் எனக்கு பர்சனலாக போய் எனக்கு பணம் வரலை அப்படின்னா அவர் அது நான் ஒரு சாதாரண சின்ன ஆர்டிஸ்ட் தான், அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எனக்காக அந்த பணத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. டப்பிங்லேயும் சரி, நடிகர் சங்கத்துலேயும் சரி. இப்படி ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அவரை இழந்துட்டு போன மாதம் கூட நான் கேட்டேன், எனக்கு ராஜேந்திர சார்கிட்ட எனக்கு தலைவர் நின்று கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அந்த அளவுக்கு அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்படி பார்க்கணுன்றது தலைவிதியாக இருக்குது.
இந்த உலகமே இழந்து நிற்குது எங்கள் கேப்டன். என்ன பேசுறது தெரியல. அவருடைய ஆத்மா சாந்தி வேண்டிக்கிறேன். நன்றி. இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு சகன்பராக பழகியிருப்பாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவரை ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் மாதிரி ஒரு மனிதரோட ஒரு நாள் கூட நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது எனக்கு. எப்படியாவது அவரை பார்த்துடணும். இன்றைக்கி கூட காலையில் ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வந்து இறங்கி ஓடி வந்த காவல்துறை நண்பர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் போங்க, பயப்படாதீங்க, பார்க்கலாம் அண்ணனை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் ஓடி வந்திருக்கோம். இப்போ நான் என்ன அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் தனக்கு குடும்பத்துக்குன்னு வச்சுக்காம அடுத்தவர்களுக்கு கொடுத்தே சிவந்த கரம் அந்த கரம் மட்டும்தான். இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்குறோம். இன்றைக்கி சின்ன சின்னதாக நாங்கள் உதவி பண்ணுறோன்னா அந்த மலை, ஒரு பெரிய மலை அங்கே படுத்துருக்கு. அவர் போட்டது தான். நிறைஞ்ச மனசுக்காருங்கிறது அவருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி இங்கே பார்க்குறத விட ஊர்களில் நிறைய பேர் டிவி முன்னாடி உட்காந்து அவர் முகத்தை இன்றைக்கி தான் கடைசியாக பார்க்க போகிறோன்னு டிவியை கூட அமர்த்தாமல் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ லட்சம் பேரை அவர் சம்பாதிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் இந்த இழப்புலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ணியாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக அவங்க என்றைக்குமே அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அண்ணனை இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இன்னையிலேருந்து இல்லை, நாங்கள் கொஞ்ச நாளாக நான் பண்ணுற விஷயம் அடுத்தவர்களுக்கு உதவி, இன்னும் அண்ணன் வழியில் நிறைய உதவி செய்வேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பாக்யராஜ் சாரு தெரிஞ்சோ தெரியாம சொக்க தங்கம்னு ஒரு பேர் வச்சாரு. அந்த தங்கம் இங்க தூங்கிட்டு இருக்கு. இந்த தங்கம் சொக்க தங்கம். எந்த நிலைமையில போனாலும் எப்படி ஊருக்கு இருந்தாலும் அது தங்கம் தங்கம் தான். என்னைக்கும் அழியாத ஒரு தங்கம். எல்லார் மனசுலையும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இந்த தங்கத்து கூட வேலை பார்த்ததுல நான் பெருமை அடைகிறேன். என்ன தங்கம். எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பாடு போடுவாருன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் அதை சாப்பிட்டுருக்கேன். எவ்வளவு உண்மையா இருக்கும், எவ்வளவு விசுவாசியம். நேத்துல இருந்து என் மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவு ஒரு தங்கம் இந்த சொக்க தங்கம். நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் நிறைய. எங்க ஸ்டென்ட் கலைஞர்களை இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்காங்கன்னா இந்த தங்கம் தான். இந்த ஸ்டென்ட் யூனியன் இன்னைக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்குன்னா இந்த படத்துல சண்டை இல்லாத காட்சி படமே கிடையாது. அந்த காட்சியை அவ்வளோ அமைப்பாரு. பக்கத்துல உட்காந்து என்ஜாய் பண்ணுவாரு. ஒரு சாட்சி முடிஞ்சவொன்னு ஒரு பிட்டு கம்போஸ் பண்ணவொன்னு போயிட மாட்டாரு. பக்கத்துலேயே உட்காந்து என்ஜாய் பண்ணி ஸ்டென்ட் கலைஞர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா கூட பக்கத்துல அடிபட்டுச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா. என்னடா இருக்கு இன்சூரன்ஸ், சாப்பிட்டியாடா? ஒரு நான்வெஜ் போட்டா பத்தாது, பல நான்வெஜ் போடணும். சிக்கன் இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும், மட்டன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி வாழ்ந்தது இந்த கலைஞர். சாதாரண கலைஞர் கிடையாது. எனக்கு இந்த நடிகர் சங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்ல. எனக்கு இந்த நடிகர் சங்க அந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த சங்கத்தோட சிலையோ இல்ல ஏதாச்சும் சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வரணும். அதுதான் இந்த சந்தோஷம். இந்த நடிகர் சங்கம் காப்பாற்றினாரு, மீட்டினாரு சொல்றாரு பாருங்க. அத உண்மையா அந்த நடிகர் சங்கம் என்னுடைய கோரிக்கையா எடுத்துக்கிறேன். அந்த நடிகர் சங்க வளாகத்துக்குள்ள பெருசா ஏதோ ஒரு சிலையோ ஏதோ ஒரு ஹாலோ ஏதோ இவர் பேர்ல இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. இந்த நடிகர் சங்கம் சார்பா இந்த நடிகர் சங்கம் மீச ராஜேந்திரன் கூடயே இருக்காரு பாருங்க. அவரை பார்க்கும்போது அண்ணன் ராஜேந்திரன் பார்க்கும்போது விஜயகாந்த் அண்ணன் ஞாபகம் தான் வரும். அண்ணன் நீங்க நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்கீங்க. அது எல்லார் மனசுல இருக்காரு. இந்த அழகு எங்கேயும் விட்டு போக மாட்டாரு. நீங்க அண்ணன் கூடயே இருப்பீங்க. இந்த கட்சிக்காக அண்ணி கூடயும் பிள்ளைங்க கூடயும் சந்தோஷமா இருங்க. இந்த மக்கள் உங்க கூட இருக்காங்க பாருங்க. அழுறாங்க பாரு. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் இப்படி அழுதவங்க யாருமே கிடையாது. எல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. இந்த சொக்க தங்கம் என்னைக்கும் நம்ம கூட தங்கமா எப்பயும் இருக்கும். இந்த ஆத்மா நல்ல ஆத்மா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பெசன்ட் நகர்ல சிவாஜி சார் இறக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய பாருங்க, அவரோட இதுல எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போறாரு பாருங்க. அதுதான் அவர் அங்க இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சொத்த தங்கம் என்னைக்கும் எல்லார் மனசுலயும் இருக்கணும். நன்றி. விஜயகாந்த் இந்த சினிமா உலகத்திலே அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து எனக்கு அவரை நல்லா பழக்கம். அப்போ நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அவருடைய பல படங்களுக்கு அதற்கு பின்னாலே பத்திரிகை தொடர்பாளராக இருந்திருக்கிறேன். அவருடைய முதல் வெற்றி படமான சட்டம் ஒரு ரிட்டரை திரைப்படத்திற்கு பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி வந்தார். அதற்கு பின்னாலே அவரை வைத்து புதிய தீர்ப்பு என்கின்ற ஒரு புரட்சிகரமான படத்தை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது அவர் தந்த ஒத்துழைப்பு
எந்த நாளும் மறக்க முடியாத ஒரு ஒத்துழைப்பு. பட தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிற விதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவரை ஒரு தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்து விட்டார் என்றால் அதுக்கு பின்னால் அந்த பட தயாரிப்பை பற்றி அந்த தயாரிப்பாளர் கவலையே பட வேணாம், எல்லாத்தையும் விஜயகாந்த் பார்த்துக்குவார். அவர் ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இருந்து, அதாவது லாபத்தில் பங்கு கேட்காத தயாரிப்பாளராக இருந்து படத்தை முடிக்கின்றதுக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ அவ்வளவும் செய்தவர் தான் விஜயகாந்த். இன்றைக்கு இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கூடியிருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நடிகர், அரசியல்வாதி என்பதை தாண்டி மிகச்சிறந்த மனிதனாகவும் மனிதநேயம் மிக்க ஒரு தலைவனாகவும் விஜயகாந்த் இருந்தது தான். வாழ்க அவருடைய புகழ். கேப்டன் போட்ட அவர் கொடுத்த வாழ்க்கை, அவரால் வளர்ந்தவன் நான். இந்த சினிமாவில் சம்பாரிச்சதில் 90% மக்களுக்கே கொடுத்துட்டு வெறும் 10% குடும்பத்துக்கு கொடுத்த கேப்டன் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அவர் இறைவனோடு இறைவனாக சேர்ந்து விட்டார். அவர் இறைவனடி சேரவில்லை, இறைவன் இறைவனோடு சேர்ந்து விட்டார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கு என்ன தனிப்பட்ட முறையில் தெரியுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச வர மாதிரி இன்னொருத்தர் பார்க்கறதுங்கிறதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள் தான். அவர் தன்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும்னு யோசித்த ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் அது மாதிரி யோசித்த மனுஷர்கள் ரொம்ப வெகு சிலர். அதில் கேப்டன் எப்பயுமே நான் வாழ்கிற காலம் வரைக்கும் என் மனசில் எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பார்.